ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா சொல்லுங்கள். என்ன முக்கியமான விஷயம் எங்கள் வீட்டில் சொல்லுங்கள். இப்போ என்ன செய்யணுமோ அதை சொல்ல. சரி, ஓகே. நம்ம வந்து புடவை எடுக்க போகிறோம். எத்தனை புடவை? எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு புடவை எடுக்கிற வேலை தான் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டாக டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கி வந்து ஒரு 60 புடவை எடுக்க போகிறோம். எதுக்காகனா சுமங்கலி பூஜைக்கு. எங்கள் ஊரில் வந்து சுமங்கலி பூஜை பண்ணுறாங்க. அப்போ அந்த லேடிஸ் வந்து எங்களுக்கு இந்த சாமி புடவை கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் வந்து 60 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சேரீ எடுத்து கொடுக்க போகிறோம். நம்ம வந்து டொனேஷனாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். டொனேஷன்னா நல்ல அர்த்தம் தானே? நான் மாற்றி சொல்லிட்டு போகிறேன். எங்கள் ஊருக்காரங்க, எங்கள் ஊரில் இருக்க அண்ணா நகரில் 60 பேர் வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பூஜை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அன்னைக்கு கட்டுறதுக்காக நாங்கள் வந்து சேரீ எடுத்து கொடுக்கணும். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரரும் இன்னொரு அண்ணன் ரஞ்சித்னு ஒரு அண்ணன் இருக்கார். அந்த அண்ணன் 2 பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, 2 பேர் சேர்ந்து 60 பேருக்கு வந்து சேரீ எடுத்து கொடுக்குறோம். இப்போதைக்கு 60 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி கலர் கேட்டிருக்காங்கன்னா ரெட்டு எல்லோ அந்த மாதிரி வந்து கலரில் மிக்சிங்கில் வந்து கேட்டிருக்காங்க. சாமி புடவை கட்டுவாங்கல்ல, ஓம் சக்தி வேலுக்கெல்லாம் அந்த மாதிரி புடவை தெரில, நம்ம போய் பார்க்கலாம். இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு 400 ரூபா பட்ஜெட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். போய் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னன்னாலும் எடுத்து கொடுக்குறது தான். நமக்கு எந்த சேரீ பிடிக்கிறதோ அந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த vlogல வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு பிளானை மாற்றி ஈரோடு வந்துட்டோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. எப்படி நம்ம பிளான்? காரெல்லாம் நிறுத்திட்டு ட்ரெயினில் வந்து கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நான் பேசுகிறது புரியுது, அதான் கொடுத்துட்றேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஆட்டோவில் போகிறேன். ஈரோடு ஃபுல்லாக கடையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏங்க, ஓம் சக்தி பராசக்தின்ட்டு கோச்சல் விட்டு போக வேண்டியதுதானே. ஏங்க, நீ நேற்றுக்கு பார்த்துன்னு சொன்ன கடை இதுங்க. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், சாரி இருக்கான்னு பார்க்கலாம். அவ்வளோதான். எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் வலி தாங்க முடியல. இதெல்லாம் ஃபுல்லாக எத்தனாயிரம் ஓம் சக்தி கோயில் சாரி இருக்குது. ஆனால் நான்லாம் ஒரு தடவை கூட நான் கோயிலுக்கு போனதில்லை. ஒரு டைம் மாலை போட்டு போகணும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்ருக்காரு. எனக்கு கால் தாங்க முடியாது, அந்த ஃபேன் கடையில் உட்காந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள் எவ்வளோ வேகமாக அம்மன் சிலை தூக்கிட்டு இருக்காருன்ட்டு. ஒரு வழியாக நாங்கள் வந்து சாரீ வந்து செலக்ட் பண்ணிட்டோம். 2 சாரியும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இந்த ஓம் சக்தி சாரீலாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் எங்கேயுமே கிடைக்கல. நாங்கள் 2-3 கடை போய் தேடி பார்த்தோம். என்னன்னா ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்லைங்க. 10 பீஸ் 5 பீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு தேவைப்பட்டது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 60 சாரீ. இந்த 60 சாரீ வாங்கினதுக்கு அப்புறமே இப்போ ஊர்லேருந்து கூப்பிட்டு இன்னொரு 5 பேர் சேர்ற மாதிரி இருக்காங்க. இன்னொரு 5 சாரீ எக்ஸ்ட்ரா வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாருக்கும் சுமங்கலி பூஜை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து வாங்கி தரோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரரும் இன்னொரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித்னு இருக்காரு. அண்ணனை 2 பேரும் சேர்ந்து எங்கள் ஊரில் இருக்கிற லேடிஸ்க்கு 60 பேருக்கு சுமங்கலி பூஜைக்கு சாரீ வாங்கி தரோம். அப்படிதானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி அந்த புடவை. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே கடை பேர்லாம் சொல்ல வேணாம், காந்திபுரம் போயிருந்தோம். அங்கே போய் பார்க்குறோம். நாங்கள் கேட்குறா, இவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நூல் புடவை வேணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நூல் புடவைக்கு காட்டன் புடவைக்கு வித்தியாசமே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல. 2 ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு 2-3 வெரைட்டி காமிச்சாங்க. ஆனால் சாரீஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. 60 சாரீலாம் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இந்த ஆடி மாதம் முடிஞ்சனால வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த சாரீலாம் வந்து பெருசாக கிடைக்காது. இனிமேல் வந்து இந்த மாலை போடுற சீசன் அந்த மாதிரி தான் இருக்கும். சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஈரோடு கிளம்பிட்டோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தறியில் தாங்க தறி. அங்கே வந்து தறிக்கிட்டேயே நாங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். அங்கேயும் போயிட்டு அப்படியே சுற்றுறோம், ஒரு கடையாக போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சேரீயில் ஒரு சாஃப்ட் கிளாத் இருக்கு இல்லைங்களா, சாஃப்ட் கிளாத்தில் இருக்கும். அப்படியே நம்ம இந்த துணியை வந்து தண்ணியில் போட்டோம்னா ஒரு சாஃப்ட் வரும்ல, அந்த மாதிரி தண்ணியில் போடாததுக்கு முன்னாடி புதுசாக இருக்கிறப்போ கேட்டிருந்தோம். அது என்னடானா ஒரு 10 கடை 10 கடை விசாரிக்கும்ல, 10 கடை விசாரிச்சு பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் வந்து இந்த சாரீ வந்து நெஞ்சு கொடுக்க முடியும். இப்போதைக்கு எங்ககிட்ட இருக்கிறது இந்த புடவை பேர் என்ன சொன்னாங்க, காடா போட்டது, கஞ்சி போட்டது கஞ்சி போடாம தான் அந்த சாஃப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போதைக்கு இந்த ஸ்டாக் இருக்குது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே, இதுக்கு மேலே ஒரு வழியில் இதில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற அக்காங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம். விஜயக்கான ஒரு அக்காங்க, அந்த அக்காட்ட வந்து இந்த சாரியோட ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு, அக்கா இந்த 2 கலர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கேட்ட மாதிரி நூல் புடவை, அதாவது அந்த
சாஃப்டாக இருக்கிற கிளாத் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரே மாதிரியுமே இல்லை saree. அது ஒரு விஷயம். 60 saree ஒரே மாதிரி இல்லை, 2 கலர், ஒரே குவாலிட்டி, 2 கலரில் குவாலிட்டி ஒன்று தான், எல்லாம் ஒரே ரேட்டு தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா ரேட்டு தான். எல்லாமே ஒரு பீஸ் வந்து 400 ரூபா, ரேட் எல்லாம் ஒன்று தான். கலரு அதில் போட்டிருக்கிற வேப்பலை, ஒன்றில் வேப்பலை இருக்கும், ஒன்றில் குடுக்குடுப்பு இருக்கும், அப்புறம் என்ன இருக்குது, அப்புறம் ஒன்றில் டைமண்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து வித்தியாசம். அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். நானுமே சுமங்கலி பூஜையில் கலந்துக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி சுமங்கலி பூஜையில் கலந்துருக்கேன். எங்கன்னு தெரியுமா? அந்த நந்தினி வீட்டில். நந்தினி நந்தினி வீட்டுக்கு தான் வருஷம் வருஷம் போவேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் குடியிருந்த இடத்துல ஒரு நாள் வந்து ஒரு டைம் வந்து சுமங்கலி பூஜை வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். வருஷம் வருஷம் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, என் ஃப்ரெண்டு உமா இருக்கால, அவளோட தங்கச்சி, அவங்க வீட்டில் தான் தொடர்ந்து ஒரு 3 வருஷமா நாங்கள் ஒரு 4 பேர் ஒரு செட்டு இருக்கோம். 4-5 பேர் சேர்ந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுமங்கலி பூஜை பண்ணுவோம். எங்க திலங்கியா சொன்னுச்சு, அந்த ஆரத்தி பண்றோம்ல அந்த தட்டு, அதுக்கப்புறம் ஒரு குத்து விளக்கு, அப்புறம் இந்த இது ஊத்துவோம்ல தீர்த்தம், என்ன தீர்த்தம் அது குத்து விளக்கு, இது வேணுமா, அதெல்லாம் எனக்கு பூசு வாங்கிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ண போறேன் எங்க ஊர்ல. அதனால அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா நாங்களுமே வந்து கலந்துக்கிறோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் காலையில சுமங்கலி பூஜை அன்னைக்கு காலையில கொடுத்துட்டு அவங்களை கட்டிட்டு வர சொல்லிட்டு, எத்தனை பேர் கட்ட முடியுமோ அத்தனை பேர் கட்டிட்டு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கட்டிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கட்டிட்டு வந்தாங்கன்னா மத்தியானம் சுமங்கலி பூஜை, அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்குள்ள ஈவினிங் வந்து அங்கேயே வடை பாயசத்தோட சாப்பாடுன்னு சொல்லிச்சு திளைக்கா. எனக்கு தெரியல, ஆமா சாப்பாடு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தான் சொல்லி இருந்துச்சு. இந்த படம் எடுத்தா போயிருந்து இப்ப புடவையை காமிக்கிற ஒரு நிமிஷம் இருங்க. எங்க திலங்கியா சொன்னுச்சு, அந்த ஆரத்தி பண்றோம்ல அந்த தட்டு, அதுக்கப்புறம் ஒரு குத்து விளக்கு, அப்புறம் இந்த இது ஊத்துவோம்ல தீர்த்தம், என்ன தீர்த்தம் அது குத்து விளக்கு, இது வேணுமா, அதெல்லாம் எனக்கு பூசு வாங்கிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ண போறேன் எங்க ஊர்ல. அதனால அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா நாங்களுமே வந்து கலந்துக்கிறோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் காலையில சுமங்கலி பூஜை அன்னைக்கு காலையில கொடுத்துட்டு அவங்களை கட்டிட்டு வர சொல்லிட்டு, எத்தனை பேர் கட்ட முடியுமோ அத்தனை பேர் கட்டிட்டு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கட்டிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கட்டிட்டு வந்தாங்கன்னா மத்தியானம் சுமங்கலி பூஜை, அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்குள்ள ஈவினிங் வந்து அங்கேயே வடை பாயசத்தோட சாப்பாடுன்னு சொல்லிச்சு திளைக்கா. எனக்கு தெரியல, ஆமா சாப்பாடு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தான் சொல்லி இருந்துச்சு. இந்த படம் எடுத்தா போயிருந்து இப்ப புடவையை காமிக்கிற ஒரு நிமிஷம் இருங்க. சுமதிக்கிட்ட இருந்து போன் வந்துச்சு, நீங்கெல்லாம் இருக்கீங்களே, நாங்க நல்லா இருந்தா கூட சுமதிகிட்ட பேசுறது இல்லையான்ட்டு நாங்களாம் பேசிட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு மதுரை போற பிளான் வருது, அதுக்காக தான் சுமதி கால் பண்ணிருக்கு. அடுத்தது நீங்க மீட் பண்றது பாப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க வேணாம் ஏங்க, அப்படியே இருக்கும்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ வித் ஆரஞ்சு, இது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கிற மாதிரி. இதுல வந்து நமக்கு பார்டர் வந்து இங்க தெரியுது பாருங்க, வேப்பலை போட்ட மாதிரி ரெட் கலர் பார்டர். இதெல்லாம் பிளவுஸோட தான் இருக்கு, பிளவுஸோட தான் தெரியலையே, அதே கேக்கல நம்ம. ஆமா ஆனா இருக்கும் இல்லாம எங்க போகுது. இது ஒரு கலரா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது ஒரு கலர். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 டிசைன் இருக்கும். இங்க பாருங்க, இந்த டைமண்ட் இந்த வேப்பலை வச்ச மாதிரி ஒரு டிசைன், நிறைய டிசைன் இருக்கு மாறி மாறி. அதான் இங்க பாருதா இதா. அதுக்கப்புறம் இந்த வேப்பலையும் இந்த கூம்பு மாதிரி இருக்கும், அது என்னது கலசம், அது இருக்கிற ஒரு டிசைன். அப்படியே வந்தோம்னா இன்னொரு டிசைன் ஒன்று இருந்துச்சே, இதுல இல்ல போல. சரி ஓகே, இதுல 2 டிசைன் இருக்கு. நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி கலர் தான், ஆனா இதுல டிசைன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்க ஒரு செக்குடு டிசைன் தெரியுதாங்க. இந்த பாக்ஸ், இந்த ஒவ்வொரு வேப்பலைக்கும் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் போட்ட மாதிரி ஒரு டிசைன். அப்புறம் இந்த சாரி ஒண்ணு, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. அப்புறம் இந்த ஒரே மெட்டீரியல் ஒரே மாதிரி இல்லைங்க. ஆமா ஆமா. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் வெளியில எடுக்கணுமா, இது இப்படி வெயிட்டா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சாரி, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆரஞ்சு கிரீன். கம்மா இதுலயே 60 பீஸ் இல்லையா? சரி ஓகே, நல்லா இருக்குல்ல. இது லூஸ் ஆயிடுச்சுங்க, வெளியில எடுத்து அவங்க கட்டினது. இது இதுல இருக்கிற டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா டிசைனும் 3 மிக்சிங், 3 டிசைன்ல இருக்கு, 3 கலர்ல. அதெல்லாம் ஒண்ணுதான். இந்த இதுலயே கொஞ்சம் இருக்க மாட்டேங்குது. இங்க வாங்க, இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 60 saree இருக்கு. பாக்குறது கொஞ்சமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒவ்வொன்றும் இது நாங்க தூக்கிட்டு வரதுக்குள்ள என்ன பாடுபட்டோம் தெரியுங்களா? கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அழுவச்சே வர மாதிரி இருக்கு. ட்ரெயின்ல தான் போயிருந்தோம். ட்ரெயின்ல போயிட்டு அங்க இறங்கி அங்கிருந்து ரிட்டன் ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல 2வது பிளாட்ஃபாரத்துக்கு தூக்கிட்டு தான் போனோம். கையெல்லாம் வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்ப கோயம்புத்தூர்ல வந்து இறங்கிட்டு
அந்த இந்த வண்டி வரும், அது என்ன வண்டிங்க, பேட்டரி கார் வந்துச்சு. வயசானவங்க தான் எப்பயுமே அதுல ஏறி உட்காருவாங்க. நான் ஒரு நாள் கூட அதுல உட்காந்து இல்லை, டாப்ப கூட போய் ஏறி உட்காந்துக்கிட்டேன், என்னால முடியாதுடா அப்படின்ட்டு. அங்க இறங்கி எங்கடா இவர் இன்னும் தூக்கிட்டு நம்மளை அலைய விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ வந்துருங்க பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் கவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே கவர் கொடுத்துருந்தாங்கடா. இந்த மாதிரி அவங்களோட கடை கவர் இருக்கும்ல, நான் எந்த கடையில் தான் வாங்கணும், சாய் சர்தன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக படிக்கிறேன்னா சதன் அவ்வளோதான், சாய் சதன். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம். நிறைய கடை இருக்கு, ஆனா ஒண்ணு அங்க இருக்கிற எல்லா கடையிலுமே ஒரே ரேட்டு தான். எந்த கடையிலயும் 1 ரூபா 2 ரூபா முன்ன பின்ன கம்மி அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம இந்த புடவைய அந்த லைன்ல இருக்கிற எந்த கடையில போய் கேட்டாலும் அதே ரேட்டு தான் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம எந்த கடையில வேணா எடுத்துக்கலாம், எல்லாமே ஒரே குவாலிட்டியில தான் இருக்கு, எல்லா கடையிலும் நல்லா இருக்கு. நாங்க பார்த்தோம். இதுல வந்து 60 கவர் வாங்கியிருக்கோம். எதுக்காகனா இதுல கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்லாம் இருக்குல்ல, அதனால லேடிஸுங்கிறப்போ இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வராம நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாம அவங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கணுங்கிறதுக்கு எல்லா புடவையும் ஒவ்வொரு கவர்ல போட்டு பேக் பண்றோம். இப்படி கொடுத்துருவோம், இப்படிதான் கொடுக்கணும். எல்லாருக்கும் பாக்குறதுக்கு இந்த மஞ்சள் கலர் தான் தெரியும். இப்படி 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 இப்படின்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான். அப்படி கொடுத்துடலாம், அப்படிதான் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டுனா யார் யாருக்கு என்னென்ன கலர் வருதோ அவங்க அந்த கலர் கட்டிப்பாங்க. இதுல போன வாட்டி அப்படிதானே கொடுத்தோம். போன டைம் பாக்ஸ்ல போட்டு இளம்பிள்ளையில வாங்கிருந்தோம். பாக்ஸ்குள்ள இருந்ததுனால தான் பிரச்சனை இல்லை. என்ன வச்சுக்க அந்த கலர் வேணாம் அந்த கலர் வேணாம்பாங்க. இளம்பிள்ளையில வாங்கிருந்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பியூர் பட்டல இல்ல, நார்மலா ஒரு பட்டு சாரி மாதிரி. அதுமே 400 ரூபாய் 450 ரூபாய் பட்ஜெட்ல வாங்கியிருந்தோம். அது எப்படி வாங்கிருதுன்னா 60 வயசுக்கு 60 வயசு மேல இருக்கிறவங்க, 60 வயசு மேல இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிருந்தோம். அந்த டைம் இந்த மாதிரி 60 புடவை வேணுமா, 60 புடவை திரும்ப ஒரு 5-6 புடவை 10லன்னு போய் வாங்கிருந்தோம். ஒரு 5 புடவை வாங்கணும், 65 புடவை. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணனும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்துதான் வந்து சாரி கொடுத்துருந்தாங்க. இப்பவும் ரஞ்சித் அண்ணனும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எனக்கு ஒரு புடவை எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி இல்ல ஒரு இன்னொன்னு எடுத்துட்டேன், வேற ஒரு அது நான் பிளவுஸ் தைக்க கொடுத்துட்டேன். எனக்கு இங்க பக்கத்துல டைலர் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். ஏன்னா நானும் சுமங்கலி பூஜையில கலந்துருப்பேன். அப்புறம் துண்டு வாங்கணும், கலர் கலரா 4 துண்டு வாங்கி வச்சிருக்கணும். எத்தனை துண்டு வாங்கினாலும் பத்தவே மாட்டேங்குது. சரி ஓகே, இந்த வீடியோ எத்தனை முடிச்சிடலாமா? டோட்டலா இதுக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 24 ரூபா ஆனிச்சுங்க. 24,000 ரூபாய் ஆனது. 2 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, ஆளுக்கு 10 பேர் 12,000 24 கரெக்டா ஆளுக்கு 12,000 போட்டுட்டாங்க. இனிமே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கொடுத்துட்டு சுமங்கலி பூஜை வீடியோ வரும். அப்புறம் எங்க வீட்டுல இப்போதைக்கு எவ்வளவு வேலை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஹோம் டூர் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க மதுரை போவோம், மதுரை போற வீடியோ வரும். அதுக்கப்புறம் ரெகுலரா நம்ம வீட்டுல நடக்கிறது வரும். சரி ஓகே, எல்லாருக்கும் டாட்டா.